என்ன சேர்த்து வைப்பேன். அதை பிரிக்கணும்னா பிரிச்சிடுவேன். சரி. குலமா தாழ்ந்தது, உணவா கெட்டது. அப்படிப்பட்டவன் ஒரு லோகநாட்டை வளர்ப்பிய பெரிய ராஜா சேவத்தை எப்படி அதனாலதான் கேட்கலையா? கேட்க வேண்டாம். சரி வந்து பகவான், சரி அவருடைய சமத்தை கேட்கல விடுங்க. இருந்தாலும் நான் எதற்காக வந்தேன்? எப்போது வந்து தெரியுங்களா? எதற்காக வந்தீங்க? எப்போ வந்தீங்க? காலையில வந்தங்க. காலையில வந்து யாரை பாத்தீங்க? உங்க அண்ணாவை பார்த்து. என்ன கிடைக்க? ஐயா, உங்க தங்கைய பெண் கேட்டு வந்திருக்கிறேன். நான் ஒப்பு தாமன் அவரை கேட்டேன். யாருக்காக? அதாவது என்னுடைய தமிழ் பிள்ளை துரியனுக்காக. கேட்டீங்களா? ஆமா. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய தம்பியை கேட்டு கொடுக்கிறேன் என்று உரைத்தார். சரி, பின்ன உங்களை அழைத்தாரா? உங்களிடம் உரைத்தாரா? நான் வந்த விஷயத்தை கலந்து பேசுறீங்களா ஊத்துறீங்களா? கலந்து பேசி கலந்து ரெண்டு பேரும் என்னென்ன செய்யணுமோ செய்யுங்களா? எனக்கு தாம்பரம் கொடுக்க தயாரா இருக்காங்களா? அதுதான் கேக்குறேன். அப்படி என்று விதிர மகாராஜா என்ன கேட்கிறாண்டா? அண்ணா உன்னிடம் உரைத்தாரா? நீங்கள் இருவரும் ஒரு மனமா பேசுறீங்களா? தாம்பரம் கொடுக்கின்றீங்களா? பெண்ணை கொடுக்கிறார் கேட்கிறார். குறிப்பா கேட்கிறாரு. வயதிலே பெரியவர் கலந்து கொடுக்க மாட்டோமா? நம்ம என்ன கொடுக்க போறோம்? ஒண்ணு நம்ம பாவம் மோர் கேட்டாரு. அது வேற. அது கொடுக்கலாம் இல்லையா? சொசைட்டி குடிச்சிட்டுல அது இல்லையா? புது வீடு கட்டி சுண்ணாம்பு வச்சு வச்சு தண்ணி ஊத்திட்ட மனுஷன் மோந்து நடக்கிறாரு. என்ன சொல்றீங்க? இவ்வளோ நேரம் நானே அண்ணா பேசிருந்தீங்க. அரசாங்க கதை பேசியிருந்தோம். ஆமா. நாட்டு கதை பேசியிருந்தோம். ஆமா. வீட்டு கதை பேசணும். கதை பேசியிருந்தோம். ஆமா. ஆனா பேசிருந்தோமே தவிர என்ன தம்பி விதிர மகாராஜா வந்திருக்காரு. அண்ணா பிள்ளை துரியோதன மகாராஜாக்கு தங்க சுமந்திர பெண் கேட்கிறாரு. கொடுக்கலாமா? கொடுக்கலாதா? ஒரு சொல்லக்கூடாதா? கேட்கலையாங்க? நல்லா தெரியுங்க. பேர் ஒரு மனுஷனா என்ன கட்டணம் இருந்தாலும் வயதுல சின்னாலா இருந்தாலும் ஒப்புனாலும் ஒரு சொல்லக்கூடாதா? ஏங்க அவரை கேட்டதுக்கு உங்களோட பேசிட்டு சொன்னாராங்க. நீங்க வந்தது தெரியாது, தெரியாது சொல்ல. சரி வந்தா நான் கேக்குறேன். உங்க தம்பி போய் கேட்டா என்னுடைய அண்ணாவனவர் நான் வந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? நான் வந்து விஷயத்தை சொல்லலையா? என் தம்பி நீ வந்த விஷயத்தை நான் சொல்லவில்லையாமா? விஷயமும் சொல்லல. தாய மூடுங்க. இது வரைக்கும் இந்த திருமணத்தை பற்றி தான் பேசியிருந்தேன். என் தம்பி வந்து சொல்லணும்னு இல்லையா? அவரை கேட்டதுக்கு என் அண்ணன் எதுவுமே சொல்லலன்றாரு. என்ன அர்த்தம்? ஏங்க சரி நாங்க சரி கேட்டு பாருங்க. தம்பி கோபாலா அண்ணா. வணக்கம் சார். எங்க போறீங்க? கடைக்கு போறேன். என்ன வாங்க? வீடு வாங்க. நான் கூப்பிட்டேன். கோபால் என் பேர் கூட கோபால் தான். உன்னடா என் தம்பி கோபால கண்ணன். அப்படியா? ஆமா. உன் இடத்துல என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி விதிரால் வந்திருக்காரு. ஆமா. நம்முடைய தங்கை பெண் கேட்க வந்துக்கிறாரு. ஆமா. சொன்னா இல்லையா? ஆமா. அவரு கேட்டதுக்கு என் அண்ணா இந்த திருமண விஷயத்தை நீ வந்த விஷயத்த ஒண்ணுமே சொல்லணும்னு சொன்னீங்க. அப்படி யார் சொந்தவங்க? அவர் தான் சொன்னாரு. சொன்னியா பகவான்? சொன்னீங்களா? என்னங்க அண்ணா என்ன வந்து என்ன மதிக்க இல்ல அவமதிப்பாரு இல்ல. வந்திருக்கிற விதிர மகாராஜா என்ன கேட்டாரு. அவர் கேட்டதுக்கு ஆமாங்க எங்க என்ன சொன்னாருங்க, பெண் கொடுக்க விருப்பத்தாங்க தாமரை வாங்கி போக சொன்னா வந்திருக்கிற விதிர மகாராஜா என்ன நினைப்பாரு? அடே இந்த வீட்டுல கண்ணு தான் பெத்திர மாட்டேங்குது. அதுதான் பலராம சக்கரவர்த்தி கண்ணை கேட்டு கொடுத்து சொல்றாரு. முதல்ல பலராம சக்கரவர்த்தி பார்த்த விட இந்த கண்ணை பார்த்திருந்தா தாமரை மாத்தி ஆயிருக்கும். கல்யாணம் கூட ஏற்பாடு வந்திருக்குன்னு உன்னை குறைத்து என்னை உயர்த்தி பேசணுமா? அது இந்த தம்பி பார்க்கணுமா? அதை கேட்கணுமா? ஆமா. தம்பி இருக்கும்போது அண்ணாவுக்கு தலைமுறை வரலாமா? எனக்கு பெருமை தேர்றியா நீ? கௌரி தர அது நியாயம்தாடா. என்னங்க கேட்டீங்களா? நான் தானே பெரியவன். ஆமா. நான் சொன்ன போறதா? அவனையும் போய் பெண் கேட்டேன். நீங்க தாங்க கேட்க சொன்னீங்க. என் தம்பி கடவுளுக்கு சமமா வந்துக்கிறான் வணங்கிக்கணும்னு சொன்னேன். அப்படியே சொன்னீங்க? சரி விடுங்க. இல்ல இல்ல வேணாங்க. உங்க ஒத்துமையை எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? என்ன சொல்றேன் அதான் நினைக்கிறேன். சரி சரி சரிங்க. ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு சம்மதமா சொல்லுங்க. தங்கையை கொடுக்க சம்மதமா சொல்லுங்க. ஆமா கேக்குறாரு. ஆமா என்ன சொல்றேன்? விருப்பம் செருப்படி
செருப்படி செருப்படி கண்டுபிடிச்சி சொல்றேன் என்ன கொண்டு சொல்ல செருப்படி தண்ணில் மிக்க சிறந்த துரியோதனா செருப்படி தண்ணில் மிக்க சிறந்த துரியனுக்கு திருப்புகை சுபதிரையை தரவு சம்மதப்படும் அப்படின்னா தரமாட்டாங்களாம். சக்கரவர்த்தியார் என்னங்க அது என்னங்க எப்ப கொண்ட வார்த்தை சொல்றாரு பாத்துக்கே இல்லையா தமிழ்ல என்ன சொன்னாங்க செருப்பால அடிப்பி கேக்குறாரு வந்துக்கிற என்ன அடிக்கிறதா விருப்பமோ விதமே செய்து நம்ம 2 பேரும் விரோதம் வேணாம்னா உன் விருப்பக்காக செய்யணும் என்கிட்ட இருக்கட்டும் சரி இருக்கட்டும் செருப்படி தண்ணில் மிக்க சிறந்த துரியோதனுக்கு அது எந்த ஆதரவு இல்லையே செருப்படி அபச்சாரம் அபச்சாரம் நீ என்ன பைத்தியக்காரமா பண்ற நீ ஐயோ உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் நான் சத்தியமா சொல்றேன் செருப்பாடு தண்ணீர் மிக்க சிறந்துருக்கு யார் சொல்லுது உங்க தம்பி அப்படி சொன்னா ஐயா எங்க இருவர் காதுல விழுது உங்க காதுல விழலையா நான் அதை கவனிக்கிறேன் கேளுங்க கூப்பிடுறாரு எனக்கு வந்துச்சு ஆத்திரம் 4 ஏக்கரை ஏறு ஓட்டு தான் விடுவார் கலப்பி எடுத்து ஆத்திரம் வந்து அவர் சொல்றதுலாம் நீ ஒண்ணு சொல்ற எனக்கு கோபம் வருது என் தம்பி கூப்பிட்டா வந்து வணங்க போது எனக்கு ஒன்னு எப்படி கோபத்தை அடக்கணும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு டேய் என்ன சொன்னேன் துரியோதன மகாராஜாவை செருப்பு அடிக்க நான் சொன்னேன் செருப்படி சொல்லுங்க நீ தான் சொன்னியாமே அப்ப செருப்படி காவல்கார சொல்லி அவர் வந்து என்னங்க இல்ல செருப்படி தண்ணி மிக்க பகவான் இவர் பெண் கேட்க வந்தாரு ஆமா இவர் அடிக்கிறதா இவர் வார்த்தை கேட்டு இவர் தங்கை தரனாரு அவர் அடிக்கிறதா எல்லாம் நண்டு பூச்சி சொல்றேன்னு கண்டுபிடிச்சி இல்ல என்ன அடிக்கிறா அது பேச நாட்டு ஏம்பா ஏம்பா அப்படி இருப்பேன் ஏம்பா ஒரு மங்களமான விஷயத்தை பத்தி பேசலாம் வந்தா இது மாதிரி நீ இது மாதிரி வார்த்தை கனத்த வார்த்தையா எனக்கு காதல் கேட்டுதையா செருப்படி தண்ணி மிக்க யார் சொல்லிக்கிற நீ சரி என்றால் யுத்தம் படி என்ற களம் சரியான யுத்த பூமியிலே துரியோதன மகாராஜாக்கு சத்ராதி விரோதி எதிராளி ஏற்பட்டார் அவரோடு யுத்தம் செய்து வெற்றி பெறக்கூடிய ஆள் யாரு இவருடைய தமிழ் பிள்ளை துரியோதன பகவான் நீ கலவக்காரன் நானா நீ கலவக்காரன் காலில் தெரிஞ்சு யாரு கலவக்காரன் என் அண்ணன் தம்பியை பிரிக்க வந்துக்கிற நீ யாரு என் மச்சான உயர்த்தி பேசுறான் என் தம்பி நீங்க 2 பேரும் ஒன்று பேசுறீங்க பாரு சரி சொல்லுங்க அதனால மச்சான வர போறாரு நம்ம 2 பேரும் விரோதம் இல்லாம செய்யலாம் சொல்றீங்க கால்கார பேசியடி சிரிங்க அதெல்லாம் வேணாங்க சம்மதமா ஒரு முடிவா இந்த பேச்சு பிரகாரம் போ கால்கார மெசேஜ் சரி ஒரு முடிவா ஒரு வார்த்தை சொல்லுங்க பா ஐயா ஓ ஒரு முடிவா கேக்குறாரு பாவம் முடிவு கொடுத்துருங்க வயசு பெரியவரு முடிவுலாம் கொடுத்து தேதி மட்டும் நான் தான் குடிப்பேன் ஏன்னா தங்கச்சி பாவம் தேதி மட்டும் நான் தான் குடிப்பேன் முகூர்த்த நாள் 2 பேர் சேர்த்து சொல்லலாமா சொல்லலாம் ஓகே அரவத் துஜதானி அவன் தான் மாறல் அடிக்கிறான் நீ எதுக்கு இது வார்த்தை சொல்ற டேய் என்ன கொஞ்சமாவது வார்த்தையால சொன்னா என்ன வார்த்தை தவையிடுமோ அப்பேற்பட்ட பெரிய வந்திருக்காரு பெரிய ராஜாவுக்கு சித்தப்பா அப்படி என்று வாயால உரைத்தி கலக்காலை மார் மேல கட்டி நிலப்படுத்தி உறுதி எப்படி
வீட்டுல ஒரு போன விழுந்து போயிடுச்சுன்னா தவறான அது இருங்க ஒன்றே ஆச்சு அந்த சாவுக்கு அழகு வராது கூட யாரா ஒரு ஜாயின் பண்ணி ஒரு கையோட கை வச்சுக்கினா தான் அது ஒரு பொருத்தமா இருக்கும் ஒத்த மாராச்சா ஊருக்கு வருவாது ரெட்ட மாராச்சாக்கா அதனாலதான் கூட நீ எதிர் உதவி கொடுத்துக்கிறேன் அவன் ஏன் என்ன சொல்றான் அறவ துஜதான் இஷ்டம் ஆனால் நமக்கு அதிர்ஷ்டம் ஒருவருக்கு இல்லை நஷ்டம் ஆகையால் எனக்கு கஷ்டம் எனக்கு நஷ்டம் யாருக்கு எனக்கு இஷ்டம் அவருக்கு கஷ்டம் எனக்கு நஷ்டம் உனக்கு இல்ல சக்கரவர்த்தியாரே இவருக்கு